ஏம்மா பார்த்தியா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடே 2 பட்டு கிடக்கும். அது வேறு எந்த விஷயத்துக்கும் கிடையாது. இந்த துணிமணியில் தான் எல்லாம் அழுக்கு தான். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் துணிமணி. வந்தோடனே பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டாவலாம் ஒரே அழுக்கு துணியாக கிடக்கு. இதை நம்ம துவச்சி காய வச்சு மடித்து எப்போ நான் உள்ளே எடுத்து வைக்கணும் அப்போ தான் எனக்கு நிம்மதி. இந்த வாஷிங் மிஷினில் துணியை அழுக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நான் சொல்லுவேன், அதான் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் எடுத்துருது, அப்புறம் எதுக்கு அதை வாஷிங் மிஷினில் போடுது, கையோடு 4 அலசி போட வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் நிலமை நானே அப்படி தான் இன்றைக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் போட வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு. ஏன்னா துணி அவ்வளோ கணக்கு கிடக்கு. இப்போ ஒரு மிஷினுக்கு போட்டிருக்கேன்னா இன்னும் ஒரு மூட்டை துணி கிடக்கு. பின்னாடி வேறு மோட்டர் அடிக்கும், அங்கே தான் போய் அலசிட்டு வரணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அது சாயம் போகிற துணி பெரிய பெரிய துணியாக இருக்கா, அது மிஷினில் போட்டுக்கிட முடியாது. அது தவிர்த்துட்டு எனக்கு இந்த மிஷினில் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த சும்மா சும்மா அலச வேண்டி இருக்கும்ல, அந்த துணியை மிஷினில் போட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அலசி தந்துடும். ஆனால் அந்த கையில் கழுத்தில் அப்படிலாம் அழுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி துணி ப்ரெஸ் பண்ணி அலச எனக்கு கைட்டு போட்டால் தான் திருப்தியாக தெரியும். மிஷினில் ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஏன்னா போட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் மோட்டரில் போய் துவைச்சாலும் அவ்வளோ நேரத்துக்கு மோட்ரு ஓடுமான்னு தெரில, அதனால மிஷினில் போட்டு தான் ஆகணும். போட்டாச்சு, என்ன நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழைப்பூ குளிக்க போன இடத்துல உடனே வாழைப்பூ கொடுத்தாவளா. வாழைப்பூ பார்த்ததும் சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டேன், உடனே உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு, இதை வேறு உரிச்சிட்டோமே நினச்சேன். பிறகு எனக்கு என்ன செய்ய, நமக்கு இருக்கவே இருக்குது ஃப்ரிட்ஜ், எதையாவது நமக்கு கெட்டு போவோம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அந்த ஒன்று தானே இருக்குன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சா கருப்பாயிரும். இது கருப்பாகுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு வச்சுருப்போம், வச்சுருந்து திங்கக்கிழமை வைப்போம். கருக்காகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வாழைப்பூ செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இன்றைக்கி செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா, அதே சாம்பார், அதே துவையல், அதே பொடி. நமக்கு 2 in 1 2 in 1 இல்லை 4 in 1ஆகவே அந்த குழம்பு வச்சாச்சு. ஏன்னா நைட் வரைக்கும் அதுதான். ஏன்னா அதுக்கு இடையில நமக்கு அடுப்புக்கிட்ட போகிறதுக்கு முடியலை. ஏன்னா உடம்பு எப்போ எங்கே கீழே விழுவோன்னு வருது, அந்த அளவுக்கு உடம்பு டயர்டாக இருக்கிறதுனால அதே சாம்பார் தோசை மட்டும் தான் சுட்டோம். பாத்திரமும் ரொம்ப விழலை, ஏன்னா காலையில் நம்ம சமைச்சது தானே. அதுக்கப்புறம் நடுவில் காப்பி போட்ட பாத்திரம் தான் கிடக்கு. தோசை சுட்டுருக்கோம், தோசைக்கல்ல கழுவ வேண்டாம்லாம். அதனால காப்பி போட்ட பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பியும் என்ன செய்ய போகிறோம், ரெஸ்ட்டு படுக்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வேலைக்கு நம்ம காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அடுத்த வேலை பார்த்துக்கிடுங்க.